வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் தேங்காய் பூரான் போலி பண்ண போகிறோம். இந்த போலி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ இந்த டேஸ்டான தேங்காய் பூரான போலியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் 1/4 கிலோ மைதா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மேல் மாவு சுவைக்காக 2 பிஞ்ச் உப்பு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை மொத்தமா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கு. இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மறுபடியும் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கங்க. இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சாதான் போலி நல்லா சாஃப்டா இருக்கும். 5 to 6 நிமிஷம் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாதான் மைதா மாவுக்குன்னு ஒரு இழுவத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த இழுவத்தன்மை தெரியாம போலி தட்டுறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அடுத்து இதுல 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட 3/4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து நல்லா மாவுல இந்த மாதிரி பெரட்டி வச்சு 1.5 to 2 மணி நேரம் ஊற வைக்கணும். மூடி வச்சிடலாம். மாவு ஊறிட்டு இருக்கட்டும். 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 3/4 கப் பொடித்த வெல்லம், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்க்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் உருகினதும் இதுல 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த தேங்காய் துருவலை 4-5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம்னா தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிடும். பூரணமும் நல்ல வாசனையா இருக்கும். 5 நிமிஷமா நிதானமான தீயில வச்சு வதக்கியாச்சு. தேங்காய் துருவெல்லாம் நல்லா வதங்கி அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்ல ஒரு வாசனையா இருக்கு. இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். தேங்காய் துருவலும் வெள்ளைக்கரைசலும் ரெண்டும் நல்லா ஒன்று சேர்ந்து கையில தொட்டு பார்த்தா ஒட்டாம இருக்கணும். அந்த பதம் வர வரையும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்ப கையில தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாம வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜ்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. பூரணம் ரெடி ஆயிடுச்சு. மாவு 2 மணி நேரமா நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவை மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சாச்சு. இப்ப இந்த மாவை தனித்தனி உருண்டைகளா பிரிச்சு வச்சிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தையும் உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். போலிக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு, பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம போலியை தட்ட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன பவுல்ல நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க ஃபுல்லாவே நெய் சேர்த்து பண்றதுனாலும் பண்ணிக்கங்க. நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கலந்து பண்ண போறேன்.
நான் இன்னைக்கு வாழை இலையில தான் போலியை தட்ட போறேன். இதுக்கு பதில் நீங்க பிளாஸ்டிக் ஷீட்டோ அல்லது பட்டர் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. வாழை இலையில லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச நெய் எண்ணெய் கலவையை லைட்டா கையில தொட்டுட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா விரிச்சுக்கலாம். லைட்டா இந்த மாதிரி விரிச்சா போதும். இந்த மாதிரி லைட்டா விரிச்சிட்டு ஒரு உருண்டை பூரணத்தை எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை திருப்பி போட்டுட்டு லைட்டா நெய் அல்லது எண்ணெயை தொட்டுட்டு நல்லா பெருசா தட்டிக்கலாம். மாவு 2 மணி நேரம் ஊறினதுனால நல்லா தட்டுறதுக்கு ஈஸியா வருது. ரொம்ப திக்காவும் இல்லாம மெல்லிசாவும் இல்லாம எந்த அளவு திக்னஸ்க்கு தட்டியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு போலியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், போலியை போட்டு எடுத்துடலாம். இப்போ போலியை போடுறதுக்கு தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம தட்டி வச்ச போலியை இலையோடய எடுத்து இப்படியே வச்சுட்டு லைட்டா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அந்த சைடு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்ல போலி உப்பி வருது. இந்த மாதிரி உப்பு வெந்ததுன்னா சூப்பரான சாஃப்ட்னஸ்ல இருக்கும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த சைடு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ஒவ்வொரு பக்கமுமே 2 நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 2 சைடுமே வெந்து போலி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சாஃப்டான டேஸ்டான தேங்காய் பூரண போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் ஸ்வீட் போலி பண்ண போறோம். தேங்காய் பூரன் போலி, பருப்பு பூரன் போலி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இந்த கேரட் ஸ்வீட் போலி டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க எண்ணெய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேர்த்த மஞ்சள் தூள், உப்பு, நெய் எல்லாமே நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கலந்துட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு வந்து சப்பாத்தி மாவோட தளர்வா இருக்கு. இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கங்க. நல்லா அழுத்தி அழுத்தி 5 நிமிஷமா மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சாதான் போலி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அடுத்து இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த மாவுல நல்லா பிரட்டி வச்சுட்டு மாவு 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். கேரட் பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். 400 கிராம் கேரட்டை வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதை தண்ணி எதுவும் சேர்க்காம துருவுன மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம்.
இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கங்க. அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் நம்ம அரைச்ச கேரட் விழுதை சேர்த்துக்கலாம். கேரட் விழுது 1/4 கப் அளவுக்கு இருக்கு. நெய்யிலேயே மிதமான ஹீட்ல வச்சு ஒரு 7 இருந்து 8 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி 7 இருந்து 8 நிமிஷத்துக்கு நெய்யிலேயே வதக்கிட்டோம்னா கேரட்டும் வெந்துரும், கேரட்ல உள்ள பச்சை வாசனையும் போயிடும். 8 நிமிஷமா நெய்யிலேயே நல்லா கேரட் விழுத வதக்கியாச்சு. அடுத்து இதோட 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. நான் சேர்த்திருக்கிற 1/2 கப் நாட்டு சர்க்கரை வந்து கரெக்டான அளவா இருக்கும். நீங்க உங்க தேவைக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து இதுல 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை நல்லா நைஸா துருவிக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்த தேங்காய் துருவல் இந்த கேரட் விழுதோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். பூர்ணம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். ரெடி பண்ண பூர்ணத்தை உருண்டைகளா உருட்டி வச்சாச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு 1 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. மினிமம் 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும் மாவை. இதை மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதையும் உருண்டைகளா பிரிச்சு வச்சிடலாம். தனித்தனியா பிரிச்சு வச்சாச்சு. இனி போலியை தட்டிடலாம். போலியை தட்டுறதுக்கு பிளாஸ்டிக் ஷீட், பட்டர் ஷீட், வாழை இலை ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு வாழை இலையில தட்ட போறேன். இதுல நெய் அல்லது எண்ணெயை இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம பிரிச்ச உருண்டையில இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். அதை வாழை இலை மேல வச்சுட்டு கையில வந்து நெய்யோ எண்ணெயோ லைட்டா தொட்டுட்டு இதை லைட்டா விரிச்சிடலாம். இதுல ஒரு உருண்டை பூரணத்தை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மாத்தி திருப்பி போட்டுக்கங்க. போட்டுட்டு நல்ல பெரிய ரவுண்டா இந்த மாதிரி விரிச்சிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சதுனால நம்மளுக்கு தட்டுறதுக்கே நல்லா ஈஸியா இருக்கு. இதே மாதிரி 5-6 போலியை தட்டி வச்சுட்டு நம்ம ஒன்னொன்னா போட்டு எடுத்துடலாம். அடுத்து ஒரு போலியை தட்டிடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து லைட்டா கையில எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி தொட்டுட்டு சின்ன ரவுண்டா விரிச்சிட்டு ஒரு பூரண உருண்டையை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு நல்ல பெரிய ரவுண்டா தட்டிடலாம். ரொம்ப தடிமனாவும் இல்லாம ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம இந்த மாதிரி திக்னஸ்க்கு தட்டிக்கங்க. தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாக கூடாது. போலி போடுறதுக்கு தோசைக்கல் மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும். இப்ப நம்ம தட்டி வச்ச போலிய இலையோடைய தோசைக்கல் மேல வச்சுட்டு மெதுவா இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். இப்ப போலியை சுத்தியும் போலி மேலையும் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் வந்து நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவு பிசையும் போது நெய் எண்ணெய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்ப கொஞ்சமா சேர்த்தா போதும்.
2 நிமிஷம் ஆச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு சேர்த்திருக்கிறதுனால வேகமாவே வெந்துரும். மேல மறுபடியும் லைட்டா கொஞ்சமா நெய் எண்ணெய் கலவையை சேர்க்கிறேன். சும்மா சும்மா போலியை வந்து திருப்பி போடணுங்கிறது கிடையாது. இப்போ ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். நல்லா போலி சூப்பராக உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி இருந்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். போலி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்ல சுவையான மணக்க மணக்க ஸ்வீட் கேரட் போலி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். இந்த போலியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.